வெல்கம் டு மஞ்சுஸ் கிச்சன். இன்னைக்கு முட்டை மிளகு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 2 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு பெரிய தக்காளி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கினதும் கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் பெப்பர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். மசாலா நல்லா வதங்கட்டும். மசாலா நல்லா வதங்கினதும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இதோட ஒரு 4 முட்டை சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 4 முட்டை சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு முட்டை சேர்த்துக்கோங்க. இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வேகட்டும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போது ஒரு 3 நிமிஷம் ஆகியிருக்கு. ஒரு பக்கம் நல்லா வெந்திருக்கு. திருப்பி போட்டுக்கலாம். நல்லா உடையாமல் திருப்பி போட்டுக்கோங்க. நல்லா வெந்த பிறகு திருப்பி போட்டால் கரெக்டாக வரும். இல்லைனா குழு குழுன்னு இருக்கும். இப்போ இது நல்லா வெந்திருக்கு. இது நல்லா வேகட்டும். மூடி வச்சுக்கலாம். இப்போ நல்லா வெந்துடுச்சு. இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான், முட்டை மிளகு வறுவல் சூப்பராக ரெடி ஆகியாச்சு. இது சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.